இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய எல்லையில் உள்ள தீவிரவாத முகாம்களை தரைமட்டமாக்கிய புதிய வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடவடிக்கை. நள்ளிரவு 1 மணி அளவில் அதிவேக ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக கர்னல் சோஃபியா குரேஷி குற்றச்சாட்டு. அனைத்து தாக்குதல்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்திய ராணுவம் முறியடித்ததாகவும் விளக்கம். பஞ்சாபில் உள்ள விமானப்படை தளத்தில் நடத்த முயன்ற தாக்குதல் முறியடிப்பு. ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி விளக்கம். இந்தியாவில் 26 ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல். மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் புகார். பாகிஸ்தான் தாக்குதலில் இந்திய விமானப்படை தளங்களில் லேசான பாதிப்பு. அவந்திபுரா, உதம்பூரை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் விளக்கம். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாபில் பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக விக்ரம் மிஸ்ரி குற்றச்சாட்டு. இந்தியாவின் S-400 ஏவுகணை அமைப்பு பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக பாகிஸ்தான் அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் தாக்குதலில் ராணுவ தளவாடங்களுக்கோ ராணுவ முகாம்களுக்கோ எந்த சேதமும் இல்லை. ராணுவ முகாம்களை தாக்கியதாக பாகிஸ்தான் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்றும் விக்ரம் மிஸ்ரி தகவல். ஆப்கானில் பொதுமக்கள் மீது இந்திய தாக்குதல் நடத்தியதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 1.5 ஆண்டுகளில் ஆப்கான் மீது தாக்குதல் நடத்திய நாடு எதுவென்று அந்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் விக்ரம் மிஸ்ரி திட்டவட்டம். இந்திய பெண் விமானப்படை விமானி ஷிவானி சிங் சிறைபிடிக்கப்பட்டதாக வெளியான தகவலில் சிறிதும் உண்மை இல்லை. ஷிவானி சிங் குறித்த பாகிஸ்தான் ஆதரவு சமூக ஊடக செய்திகள் குறித்து இந்திய ராணுவம் விளக்கம். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் தங்களை இணைத்துக் கொள்ள ஆர்வமுடன் அணிதிரளும் இளைய தலைமுறையினர். சண்டிகரில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆர்வமுடன் திரண்டதால் பரபரப்பு. பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இன்று மீண்டும் சந்திப்பு. பாகிஸ்தானின் தொடர் தாக்குதல் மற்றும் ராணுவத்தின் பதிலடி தாக்குதல் வியூகம் குறித்து முக்கிய ஆலோசனை. இந்திய இறையாண்மையை சீர்குலைக்க முயற்சிக்கிறது பாகிஸ்தான். பொதுமக்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்திய ராணுவம் கண்டனம். போர் பதற்றத்தை தணிக்க இந்தியா, பாகிஸ்தான் நாடுகள் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். இரு நாடுகள் இடையிலான மோதல் போக்கு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சீனா தகவல். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதலில் எல்லைப் பகுதிகளில் உள்ள 100கணக்கான வீடுகள் சேதம். தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளை பார்வையிட்டு முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆய்வு.
பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியில் பறந்து வந்த பாகிஸ்தான் ட்ரோன் பதில் தாக்குதல் நடத்தி சுட்டு வீழ்த்திய காட்சியை வெளியிட்டது IAF. பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ட்ரோன் ஏவுதளம் மீது இந்திய ராணுவம் தாக்குதல். ட்ரோன்களை தாக்கி அழித்த காட்சியை வெளியிட்டது இந்திய ராணுவம். अभी इस बार न्यूट्रलाइज हो रहा है सर, यहाँ तो ज़्यादा ही हो रही है, मतलब नहीं ये लग रहा है ये प्रॉपर है. वीडियो मैंने देखे, हाँ ये देखिए. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் வெடிக்காத ராக்கெட் லாஞ்சர் குண்டுகள் கண்டெடுப்பு. ராக்கெட் குண்டுகளை கைப்பற்றி எடுத்து சென்ற காவல் அதிகாரிகள். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச், ரஜோரி, பாராமுல்லா உள்ளிட்ட இடங்களில் தொடர் வெடிகுண்டு சப்தம். பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரால் காஷ்மீர் மாநில மக்கள் அச்சம். உயிருக்கு பயந்து வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயரும் மக்கள். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் 5 பேர் பலி. ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மாநில அரசு தகவல். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழப்பு. முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா தகவல். பஞ்சாப் மாநில எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிப்பு. இந்திய படைகளின் தாக்குதலால் சிதைக்கப்பட்ட ட்ரோன் பாகங்களை கைப்பற்றி காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் விடிய விடிய துப்பாக்கிச் சண்டை. நள்ளிரவு முழுவதும் நடைபெற்ற தாக்குதலால் அச்சத்தில் உறைந்துள்ள மக்கள். காஷ்மீர் மாநிலம் ஷம்பு பகுதியில் உள்ள கோயில் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல். ட்ரோனின் சேதமடைந்த பாகங்களை கைப்பற்றி காவல்துறையினர் ஆய்வு. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கிராம பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். ஏராளமான குடியிருப்புகள், வாகனங்கள் சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் 26 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல். வானிலேயே எதிர் தாக்குதல் நடத்தி அழித்த இந்திய ராணுவம். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் சிக்கியிருந்த 12 மாணவர்களில் 5 மாணவர்கள் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். அவரவர் சொந்த ஊர்களுக்கு வாகனம் மூலம் அனுப்பி வைத்தார் அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர். வழியிலேயே ஃப்ளைட் போட்டோம், ஆனால் நெக்ஸ்ட் டேக்கு தான் ஃப்ளைட் கிடச்சிச்சு. ஸோ ஒன் டே எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம். ஸோ கிளம்பும் போதையே அங்கே டெல்லி ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ண உடனே அவங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருமே. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் தணிய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் விருப்பம். 2 நாடுகளின் தலைவர்களுடனும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ரூபியோ தொடர்ந்து பேசி வருவதாக வெள்ளை மாளிகை தகவல். பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கடன் தொகைக்கு அனுமதி அளித்தது சர்வதேச நாணய நிதியம். கடன் வழங்க இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் சர்வதேச நிதியத்தின் நிர்வாக குழு கடனுக்கு ஒப்புதல்.